சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால இப்போது ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆஃப்டர் 10 to 3 வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால மேபி உங்களோட ஹார்ட் ரேட் அண்ட் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பெட்டர் நீங்கள் வந்து இந்த 10 o'clock வெயில் அதிகமாக வரக்கூடிய அந்த நேரம் வெயில் அதிகமாக வரதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏசி ஜிம்ஸ்லாம் மோஸ்ட்லி பிரச்சனை கிடையாது. நான் ஏசி ஜிம்ஸில் வந்து ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்வெட்டிங் உங்களுக்கு அதிகமாக வரதுனால ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. உங்கள் பாடி ஹைட்ரேஷனில் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் இளநீ, மோர் இது மாதிரி உங்களுக்கு தெரியும். மேபி நிறையா தண்ணி குடிக்கிறதும் நல்ல ஒரு சான்ஸ் தான் ஒரு ஹைட்ரேஷனில் வச்சுக்கிறதுக்கு. ஹைட்ரேஷனில் வச்சுக்கோங்க பெட்டராக இருக்கும். இப்போ இனிஷியலாக வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லீவ் டைம்ன்றதுனால ஸ்கூல் அண்ட் காலேஜ்லேருந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ பிகினர்ன்றதுனால இப்போ லைட் வெயிட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிபெண்ட் அப்போன் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் செய்யணுமோ அதை வந்து கிராஜுவலாக ஆரம்பிக்கிறது பெட்டர். ரொம்ப ஏசி இல்லாத ஜிம்மில் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டவல்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. இனிஷியலாக அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஏன்னா பிகினர்ன்றப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் டவல் யூஸ் பண்ணி ஹைஜீனிக்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. பிகினிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங். அது இந்த டைம்னு கிடையாது, எப்போ அவங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், தலை சுற்றுறது இருக்கும். ஏன்னா அவங்க புதுசாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுனால அப்படி இருக்கும். அதனால் அது வெயில் நினைக்க வேணாம். மேபி அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஹைட்ரேஷன் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் வெறும் இந்த டைமில் மட்டும்தான் நமக்கு அந்த சென்சேஷன் இருக்குன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. மேபி அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் அதை கேர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த பிபிஓ, சுகரோ, டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்ரேஷனில் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஹைட்ரேஷனில் இல்லாமல் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கிடினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நாள் 3 நாள் லீவ் போடுறதுக்கு கிராஜுவலாக நீங்கள் எப்பயும் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாக கிராஜுவலாக கொஞ்சம் இந்த சம்மர் டைம் முடிகிற வரையும் கிராஜுவலாக அப்படியே பண்ணிட்டு வாங்க.